இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா பிபிடி எப்படி மொபைல் போன்ல ஈஸியா எந்த ஒரு ஆப்பும் நீங்க இன்ஸ்டால் பண்ணாம எப்படி மேக் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். பிபிடினா ஒன்றும் இல்ல, ஸ்லைட் ஷேர் மாதிரி இருக்கும். ஸ்கூல்ல காலேஜ்ல அப்படிலாம் நமக்கு வந்து பிரசன்டேஷன் போட்டு காமிப்பாங்க பாத்தீங்களா, சார் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அப்படியே பிபிடி ஸ்லைடு மாதிரி அடுத்த ஸ்லைடு போகும் பாத்தீங்களா, அதுதான் நம்ம பிபிடி அப்படின்ட்டு சொல்லுவோம். இதுல பாத்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு ஆப்பும் நம்ம இன்ஸ்டால் பண்ணாம WPS ஆஃபீஸ் ஆப் இருந்தாலே போதும், நீங்க அதை வச்சு நம்ம பிரசன்டேஷன் பிபிடி நம்ம மேக் பண்ணிக்கலாம். WPS ஆஃபீஸ் ஆப் பாத்தீங்கன்னா இப்ப வர எல்லா போன்லயும் இருக்குது. ஒரு சில பழைய மாடல் போன்ல தான் இது இருக்க மாட்டேங்குது. இல்லனா ஒன்னும் பிரச்சனை இல்ல, பிளே ஸ்டோர்ல போய் நீங்க WPS ஆஃபீஸ்னு போட்டாலே இந்த ஆப் வரும். இந்த ஆப்பை நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ உங்ககிட்ட இருக்க WPS ஆஃபீஸ் ஆப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒருவேளை பழசாக இருந்துச்சுன்னா அதை ப்ளே ஸ்டோரில் போய் அப்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணோடனே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு ஆடு வரும். அங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்டு மார்க் இருக்கும். அதை இன்ட்டு மார்க் கொடுத்து அதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஆடை க்ளோஸ் பண்ணோடனே ஃபர்ஸ்ட் பேஜே உங்களுக்கு இப்படி தான் வரும். ரைட் சைடில் கீழே பாருங்கள் ப்ளஸ் ஐக்கான் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த ப்ளஸ் ஐக்கானை டச் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா செகண்டாக ப்ரெசன்டேஷன் அப்படின்ட்டு ஒரு ரெட் கலர் ஐக்கான் இருக்கும். அந்த ப்ரெசன்டேஷன் கிளிக் பண்ணோடனே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பிளாங்க் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிளாங்கை டச் பண்ணிடுங்க. டச் பண்ணோடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் டபுள் டேப் டு ஆட் டைட்டில், அதை நீங்கள் டபுள் டச் பண்ணி நீங்கள் ஏதோ ஒரு உங்கள் கண்டென்ட்டை உங்கள் டைட்டிலை நீங்கள் அதில் இது பண்ணிக்கோங்க. நான் சும்மா வந்து பாலாஜி மெக் இன்ஃபோ சேனல் நேமை கொடுத்துக்கிறேன். கொடுத்தோடனே கீழே வந்து உங்களுக்கு சப்டைட்டில் ஏதாச்சும் ஆட் பண்ணணும்னா உங்கள் நேமு, அப்படி இல்லைனா உங்கள் கிளாஸு, காலேஜ் நேமு, இல்லை ஸ்கூல் நேமு ஏதாச்சும் ஆட் பண்ணணும்னா அங்கே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சும்மா கீர் அப்படின்ட்டு ஒரு ஹெட்டிங் கொடுக்குறேன். இப்போ நம்ம அந்த சைஸ் வந்து அதிகப்படுத்தணும் இல்லை கலர் மாற்றணும் அப்படின்னா அந்த இதை டச் பண்ணிக்கோங்க. அதை அப்படியே டச் பண்ணோடனே கீழே ப்ளஸ் ஐக்கான் மாதிரி ஒரு ஏ போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் வந்து நமக்கு போல்டு பி வந்து டார்க்காக இருக்கும். இப்படி தான் அந்த சைஸை நம்ம கலர் மாற்றிக்கிறது. இப்போ அதுக்கு பக்கத்தில் ஒரு பெயிண்ட் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது பாருங்கள், அதை டச் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ஹோமில் போயிட்டு நீங்கள் இட்டாலிக் அந்த வேர்டிங்ஸை வந்து சாய்க்கணும்னா இட்டாலிக் பண்ணிக்கலாம், அண்டர்லைன் பண்ணணும்னா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இட்டாலிக் பண்ணாலும் இட்டாலிக் பண்ணிக்கலாம். அடுத்த கலரை மாற்றணும்னா கீழே அப்படி வந்தீங்கன்னா கலர்ஸ்லாம் நிறையா கலர்ஸ் இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா கலரை மாற்றிக்கோங்க. அதில் கீழே நிறையா ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அலைன்மெண்ட் மாற்றுறது, வெர்டிக்கலாக இருக்கிறது, எந்த ஸ்பெசிஃபிகேஷன் இருந்தாலும் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அதிலே பாருங்கள். அடுத்தது நம்ம ஃபாண்ட்டை மாற்றணுன்னா கூட ஃபாண்ட்டை மாற்றிக்கலாம். ஃபாண்ட் ஸ்டைல் இதில் ஒரு சில இது கொடுத்துருக்கோம். அந்த ஃபாண்ட் ஸ்டைலை நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய ஃபாண்ட் ஸ்டைல் இருக்குது, எது தேவையோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை பேக் வரணும்னா இங்கே சைடில் ஒரு ஏரோ மார்க் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, லெஃப்ட் சைடு, அந்த ஏரோ மார்க்கு கொடுத்து பேக் வாங்க. பேக் வந்தோடனே அந்த பேஜ் வந்துடும். அதில் டெக்ஸ்ட் பாக்ஸ் அடுத்தது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம கலரை வந்து மாற்றணுன்னா கூட அப்படியே அந்த கலரை வந்து ஹைலைட் பண்ணி காட்டலாம். அப்படியே ஹைலைட் பண்ணி காட்டுற மாதிரி வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன், அவ்வளோதான். அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா பார்டர் கலர் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கலரை நீங்கள் டச் பண்ணால் அப்படியே அந்த பாக்ஸ் மாதிரி போட்டு காட்டும், ஹைலைட் மாதிரி காட்டும். இங்கே பாருங்கள், இப்போ தெரிஞ்ச ஹைலைட் மாதிரி காட்டுதா. அதே பார்டர் ஸ்டைலை மாற்றணும்னா அப்படி டாட்டா இல்லை கோடா அப்படி மாற்றணும்னா அது கீழே வந்து அடுத்தது கீர் பாருங்கள். இதோ இப்போ தெரிஞ்ச அவங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டும் பாருங்கள், அந்த பார்டரை பார்த்துங்க. இப்படி தான் இதை நம்ம யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இதை யூஸ் பண்ணி பார்த்துங்க, ஃபில் கலர் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இதை பண்ணணும்னா அதை பண்ணிக்கோங்க. அது தேவையில்லைன்னா அது பக்கத்துலேயே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கொடுத்துருங்க. இப்போ அந்த பார்டரோட திக்னஸ் அதிகப்படுத்தணும்னா 3, 4, 5 அப்படின்ட்டு இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள், திக்னஸ் உங்களுக்கு அதிகமாச்சா, பார்டர் வெயிட் அந்த இது ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் திக்னஸ். இப்போ வந்து கேப் வந்து நமக்கு ஸ்பேஸ் வந்து மேலே அதிகமாக இருக்குது. இப்போ அந்த அதிகத்தை நம்ம இது பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா அதை அப்படியே டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணோன்னா அப்படியே சைஸ் அப்படியே கம்மி பண்ணிங்கன்னா அப்படியே அந்த நடு டாட்டு கருப்பு கலரில் இருக்குது பார்த்தீங்களா, நடு டாட்டு, அதை பிடிச்சி இழுத்துட்டு வந்தீங்கன்னா நமக்கு சைஸ் வந்து கம்மியாயிரும். இப்போ வந்து இதை நம்ம வந்து கீரை வந்து நம்ம வந்து இதாக இருக்குது, லைட்டாக இருக்குது, அதை நம்ம சைஸ் அதிகப்படுத்தணும்னா அந்த ஃபாண்ட்டோட சைஸுக்கு போய் நம்ம வந்து சைஸை அதிகப்படுத்திக்கலாம். உங்களுக்கு என்ன சைஸ் தேவையோ அதை அதிகப்படுத்திக்கோங்க. அடுத்தது ஒரு ஆப்ஷன் பாருங்கள், கீழே அப்படி ஸ்வைப் பண்ணுங்க. கலர் மாற்றணும்னாலும் கலராக மாற்றிங்க. கலரை மாற்றிட்டு அடுத்த ஆப்ஷன் சொல்கிறேன், அதை ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த கருப்பு கலர் டாட்டை பிடிச்சி நீங்கள் ட்ராக் பண்ணால் போதும், அது இதாகிக்கும். அடுத்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு பக்கத்தில் அப்படியே அந்த மேலே அப்படி ஸ்வைப் பண்ணிட்டு வந்து இன்சர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இன்சர்ட்டில் போனீங்கன்னா நமக்கு பிக்சர்ஸு எது வேணால், இப்போ பிக்சர்ஸ் ஆட் பண்ணணுன்னா அந்த பிக்சர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிக்சரை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். பிக்சரை செலக்ட் பண்ணோடனே
நமக்கு அந்த பிக்சர் பேஜ் ஓப்பன் ஆகும். மேலே வந்து நீங்கள் அது டைட்டில் காட்டும், அதை ட்விச் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ண ஆப்ஷனு இல்லை எதில் வாட்ஸ்அப்பில் இமேஜ் வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு இமேஜை சூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அந்த கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ப்ராஜெக்ட்டு இல்லை ஏதாச்சும் பிபிடி சம்மந்தப்பட்ட ஃபோட்டோ வைக்கணும்னா அதை வச்சுங்க. மேலே அந்த டாட்டை டிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா போதும். அதை நம்ம ஸ்மால் பண்ணணும்னா அந்த கருப்பு கலர்லேயே இருக்க பாருங்கள், மூளைக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் ட்ராக் பண்ணி இது பண்ணிங்கனாலே ஸ்மால் ஆயிரும். இதை நீங்கள் ஸ்மால் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பாலாஜி மெக் இன்ஃபோ வந்து கொஞ்சம் மேலே ஏற்றிக்கலாம், நமக்கு கீழே வந்து இடம் பத்தலை. ஸோ அதை டச் பண்ணி நம்ம மேலே அப்படியே தூக்கணும்னா அப்படியே நம்ம ட்ராக் பண்ணிட்டு போனோம்னா அப்படியே இதாயிரும். இதுமாரி அடுத்தது கீரை கொஞ்சம் மேலே தூக்கிங்க. அடுத்தது நம்ம பிக்சரை வந்து நம்ம சைஸ் பெருசு பண்ணணும்னாலும் அது அந்த 3 டாட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் டச் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ணிக்கிட்டால் போதும். இப்படி தான் ஃபஸ்ட்டு பேஜ் நமக்கு இப்போ வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ அடுத்த பேஜ் போனோம்னா அடுத்த அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கண்டென்ட் அந்த செகண்டாக ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், டைட்டில் அண்ட் கண்டென்ட். இதுலேயே நிறையா பேஜ் இருக்குது, நிறையா இது மாடல் இருக்குது. நீங்கள் டைட்டில் அண்ட் கண்டென்ட்டை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. டைட்டில் அண்ட் கண்டென்ட்டை சூஸ் பண்ணோன்னா இப்படி தான் வரும். டபுள் டாப் டு ஆட் டைட்டில். நீங்கள் ஏதோ ஒரு டைட்டிலை நீங்கள் டைப் பண்ணிக்கங்க, உங்கள் டைட்டிலை நீங்கள் டைப் பண்ணிங்க. நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஒரு கீருன்னு ஒரு டைட்டில் டைப் பண்ணிக்கிறேன். கீரில் இப்போ அது வந்து நம்ம கலர் மாற்றணும்னா அதை செலக்ட் பண்ணிக்கணும். அந்த கீர் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அப்படியே நீங்கள் கீழே அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா மாறாது. அந்த நேமை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். கீழே ப்ளஸ் பண்ணால் வேர்டோட சைஸ் மாறுது பார்த்தீங்களா. அடுத்தது போல்டு பண்ணாலும் நீங்கள் போல்டு பண்ணிக்கோங்க. கலர் மாற்றணுனாலும் நான் முன்னாடியே சொன்ன ஆப்ஷன் தான். நீங்கள் அதை உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி இது பண்ணிக்கோங்க. ஓகேவா, கலர் இதேமாரி சேஞ்ச் பண்ணணுனாலும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சைஸ் வந்து உங்களுக்கு அடுத்தது பாருங்கள். அடுத்தது நம்ம கண்டென்ட்டை பேஸ்ட் பண்ணணும். நான் சும்மா ஒரு கூகுள்லேருந்து ஒரு கண்டென்ட்டை எடுத்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் கண்டென்ட்டை நீங்கள் காப்பி பண்ணி வச்சுருப்பீங்க, இல்லைனா டைப் பண்ணிக்கோங்க, அப்படியே டைப் பண்ணிக்கலாம். நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்கள் சொல்கிறதுக்கோசரம் நம்ம கண்டென்ட்டை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டேன். இப்போ அதில் போய் நான் சும்மா பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதை அப்படியே டச் பண்ணிங்கன்னா அப்படியே பேஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அது இப்போ ஒரு பாயிண்ட்டாக மேக் பண்ணணும். ரொம்ப அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா பேராகிராஃபு. இப்போ அந்த பாயிண்டில் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல டபுள் டாப் பண்ணிங்கன்னா கீழே இந்த கீபேடில் இருக்கும் பாருங்கள், அந்த இதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அது கீழே வந்துடும். ஒரு செகண்ட் பாயிண்ட்டாக மேக் ஆகிரும் நமக்கு. இப்படி தான் நம்ம இது பண்ணுவோம். அடுத்தது அப்படியே கொஞ்சம் அப்படியே நடுவில் மேலே எங்கேயாச்சும் எம்டி ஸ்பேஸில் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அது இதாயிரும். இப்படி தான் இந்த பேஜை கிளிக் பண்ணியாச்சா. இங்கே பாருங்கள், இதேமாரி எக்ஸ்ட்ரா இது ஓப்பன் ஆகிரும் டெக்ஸ்ட் கலரு. இப்போ நீங்கள் அதை எப்படி டெலீட் பண்ணணுன்னா ரிமூவ் பண்ணணுன்னா இன்சர்ட்டில் போயிட்டு நமக்கு ஏதாச்சும் ஒரு டேப்லர் காலம் அதேமாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குங்க இன்சர்ட்டில். சார்ட்டு இப்போ நான் டேப்லர் காலம் எப்படி மேக் பண்ணுறது இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். ஏதோ ஒரு டேப்லர் காலம் உங்களுக்கு கலர் வேணுன்னா கலர் சூஸ் பண்ணிக்கங்க. எத்தனை ரோன்னு அது செலக்ட் பண்ணுறது, மேலே எத்தனை ரோ எத்தனை காலம் தேவை அப்படின்னு கேட்கும். அதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே இது பண்ணிங்கன்னா அந்த பேஜுக்கு வந்துடும். அந்த சைடில் இருக்க அந்த 3 கருப்பு டாட்டை டச் பண்ணி நீங்கள் சைஸை கம்மி பண்ணிக்கலாம். ட்ராக் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கங்க. இப்போ அதாவது அது உள்ளே ஏதாச்சும் டைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்படியே டபுள் டேப் பண்ணி நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இப்படி தான் ஒரு டேப்லர் காலம் மேக் பண்ணணும்னா நீங்கள் எந்த பேஜில் வேணாலும் மேக் பண்ணிக்கலாம். இந்த பேஜில்னு இல்லை, எந்த பேஜில் வேணாலும் மேக் பண்ணிக்கலாம். அதை மூவ் பண்ணினாலும் மூவ் பண்ணிக்கலாம். அப்படியே செலக்ட் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ணால் போதும். இங்கே பாருங்கள், இது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. எப்படி கிரியேட் ஆச்சுன்னு தெரியல. அதை டச் பண்ணி நீங்கள் அதை டெலீட் பண்ணால் டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த பேஜ் உங்களுக்கு போகணுன்னா இங்கே பாருங்கள், இதுமாரி எக்ஸ்ட்ரா ஒரு பேஜ் ஏதோ ஒரு டச் பண்ணி இது பண்ணிட்டீங்கன்னா அதை டச் பண்ணி நீங்கள் டெலீட் ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் அடுத்த பேஜ் பண்ணணுன்னா அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இதில் உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க. அதாச்சும் கண்டென்ட்டும் இருக்கும், பிளாங்க் பேஜ் இருக்கும். அடுத்த பேஜ் நீங்கள் இப்போ பிக்சர் மட்டும் இது பண்ணணும்னா பிளாங்க் பேஜை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பிக்சர் மட்டும் தான் அடுத்த பேஜில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பிளாங்க் பேஜை யூஸ் பண்ணி நீங்கள் கீழே ஒரு ஆப்ஷன் பிக்சர் ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் டச் பண்ணி நீங்கள் வந்தீங்கன்னா பிக்சரை நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். பிக்சரை மட்டும் ஏதோ உங்களுக்கு சம்மந்தப்பட்ட பிக்சரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஏதோ ஒரு லோகோ சேனலோட லோகோ டச் பண்ணி இது பண்ணிக்கிறேன். மேலே அந்த டாட்டை கிளிக் பண்ணி ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தோன்னே அந்த பிக்சர் அட்ஜஸ்ட் பண்ணணுன்னா கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படியே அந்த 3 டாட்டை சூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த பேஜ் போகணுன்னா கீழே அந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ளஸ் இதை நீங்கள் டச் பண்ணுங்கள்.
ப்ளஸ் இதை டச் பண்ணோன்னே இப்போ நீங்கள் பிக்சரும் சேர்த்து அப்புறம் கண்டென்ட்டும் அதில் வைக்க போகிறீங்கன்னா அதை பாருங்கள் பிக்சர் அண்டு டைட்டில் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதை டச் பண்ணிங்க. இங்கே பாருங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பிக்சரை பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். இப்போ நான் கீர் அப்படின்ட்டு நான் சும்மா டைப் பண்ணிங்கன்னா உங்கள் டைட்டிலை நீங்கள் அதில் டைப் பண்ணிக்கங்க. நான் சும்மா ஒரு கீருன்னு டைப் பண்ணிக்கிறேன். கீழே வந்து நீங்கள் ஏதோ ஒரு கண்டென்ட்டை நீங்கள் டைப் பண்ணிங்க. நான் சும்மா சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு. இன்னும் வீடியோ முடியல பாருங்கள். அடுத்தது நான் சும்மா சப்ஸ்கிரைப்னு டைப் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ அடுத்தது வந்து நீங்கள் இதில் பிக்சரை நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா பக்கத்தில் பாருங்கள் டபுள் டேப் டு ஆட் பிக்சர் அப்படின்ட்டுருக்கா, அதை நீங்கள் டச் பண்ணிங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஆட் பிக்சர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காட்டுது பாருங்கள். அந்த ஆட் பிக்சரை நீங்கள் டச் பண்ணோன்னே அந்த பிக்சரை நீங்கள் உங்களுக்கு எந்த பிக்சர் தேவையோ அந்த கண்டென்ட்டுக்கு ரிலேட்டடான பிக்சரை நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க. நான் திரும்பியும் சேனலோட லோகோவே நான் வைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அது திரும்பி அதேமாதிரி நீங்கள் மேலே டச் பண்ணி நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. இங்கே பாருங்கள் இந்த இடத்துல பிக்சர் வந்துருச்சு. நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இதை பெருசு பண்ணாலும் போல்டு பண்ணாலும் இதெல்லாம் முன்னாடியே சொல்லிட்டேன், இந்த ஆப்ஷன்லாம் உங்களுக்கு தெரியும். ஓகேவா, அடுத்த பேஜில் நீங்கள் லாஸ்ட்டாக ஒரு டேங்க்கே கொடுக்குறதா இருந்தீங்கன்னா blank பேஜ் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ மட்டும் கொடுக்குற மாதிரி இருந்தால் கீழே அப்படியே ஸ்வைப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நமக்கு blank பேஜ் அப்படின்னு இருக்கு பாருங்கள். பிக்சர் ஆட் பண்ணாலும் இந்த blank பேஜை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்சர்ட் பாக்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் கீழே, அதை டச் பண்ணோன்னே இது உங்களுக்கு ஓப்பன் ஆகிரும். இதில் நீங்கள் டபுள் டேப் பண்ணி தேங்க்யூ அப்படின்ட்டு நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ சார் இல்லை தேங்க்யூ மேடம் ஸ்டாஃபு எதோ ஒன்று டைப் பண்ணிவிட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் அப்படியே ட்ராக் பண்ணி நம்ம மூவ் பண்ணிக்கலாம். எங்கே போல்டு பண்ணாலும் போல்டு பண்ணிங்க, கலர் பண்ணாலும் கலர் பண்ணிக்கங்க. சைஸ் இதெல்லாம் முன்னாடியே உங்களுக்கு ஆப்ஷன் சொல்லிட்டேன். இப்போ நான் சும்மா ஒரு இதை இப்போ பாருங்கள் எக்ஸ்ட்ரா அந்த தேங்க்யூ பக்கத்தில் நிறைய கேப் இருக்குது. கலர் வந்து எம்டியாக இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா கலர் மாற்றிங்க. இப்போ அதை அப்படியே செட் பண்ணி அங்கே சைடில் ரைட் சைடு பாருங்கள் ஒரு கருப்பு டாட் இருக்கா, அந்த கருப்பு டாட்டை நீங்கள் பிடிச்சி ட்ராக் பண்ணிங்கன்னா போதும், கரெக்டாக அது வந்து சைஸாக இதாகிரும். அவ்வளோதாங்க. இப்படி தான் ஒரு பிபிடியாக பர்ஃபெக்டாக நம்ம மேக் பண்ணுறது. முடித்தோடனே மேலே டன்னுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, லெஃப்ட் சைடில் மேலே அந்த டன்னை டச் பண்ணிடுங்க. டன்னை டச் பண்ணோடனே இன்னும் நீங்கள் சேவ் பண்ணல, எடிட் பக்கத்தில் ஒரு சேவ் பண்ணுற மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது பாருங்கள், அதை டச் பண்ணிக்கங்க. அதை டச் பண்ணோடனே நீங்கள் ஃபைல் லொக்கேஷனை மாற்றணும்னா மேலே லொக்கேஷனை மாற்றிட்டு கீழே ஃபைல் லொக்கேஷனை மாற்றணும், அதை டச் பண்ணி நீங்கள் லொக்கேஷனாக மாற்றிங்க. இங்கே சேவ் ஆகுது. கீழே சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்க ப்ளூ கலரில், அதை சேவ் பண்ணிக்கங்க. அவ்வளோதான். இப்போ சேவ் ஆகிடுச்சு, 100% சேவ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எப்படி பர்ஃபெக்டாக பார்க்குறது அப்படின்னா பிளேன் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அந்த பிளேனை ஒரு ஆப்ஷன் கொடுத்துருங்க. ப்ளே ஆனோடனே நமக்கு எப்படி அடுத்த நெக்ஸ்ட் போகணுன்னா அப்படியே தள்ளி விட்டு ஸ்வைப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம மேக் பண்ணது அப்படியே வந்துடும். இதே மாதிரி தான் ஒரு பிபிடி பர்ஃபெக்டாக மொபைல் ஃபோனில் எந்த ஒரு ஆப்பும் நீங்கள் இல்லாமல் ஈஸியாக மேக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பேக் போனீங்கன்னா கூட அப்படியே சேவ் ஆகிருக்கும். அப்படியே பேக் போய்க்குங்க. பேக் பண்ணோன்னே நமக்கு அப்படியே ஆட்டோமேட்டிக்காக இங்கே பாருங்கள் சேவ் ஆனது நமக்கு இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னா நம்ம பார்த்துக்கலாம். யாருக்காச்சும் ஷேர் பண்ணணும்னு கீழே ஷேர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் டச் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். லைக் பண்ணிடுங்க, வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா.